எங்கட ஜோசப் விஜய் அவருக்கு பெரிய அளவுல வாழ்த்த சொல்றாரு. வாழ்த்த சொல்லி அடுத்த என்ன சொல்றாரு, கச்சத்தீவை இந்தியா எடுத்துக்கொள்ள வேணும். நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்களா? நான் தான் ஏற்றுக்கொள்ளல. நான் இலங்கையன், நான் ஸ்ரீலங்கன், எனக்கு ஒரு நாளும் இதை ஏற்றுக்கொள்ள இயலாது. அதை தமிழ் மக்கள்கிட்ட அந்த கச்சத்தீவு இந்தியாவுக்கு போகணும் என்று சொல்லி சொல்ற அவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு வந்து தமிழ் மக்கள், தமிழ் இனம், தமிழ் தேசியம் இதைத்தான் பேசுறாரு. இது உள்ளத்துல பேசுறாரு அவரு இல்ல. எங்கட சகோதரி தான் சங்கீதா சகோதரி. விஜய்க்கும் அவருக்கு பிரச்சனை ஈக்கலாம். நாங்க யாரு பக்கம் ஈக்கணும்? எங்கட சகோதரி பக்கம் இருக்கணுமா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் பக்கம் இருக்கணுமா? நான்டா சொல்றேன், நான்டா இலங்கை என்ற மாதிரில நான் எங்கட தங்கச்சி சகோதரி இலங்கையில் பிறந்த சங்கீதாக்கு தான் நான் சப்போர்ட் இப்ப ஒழிய இல்லாட்டி விஜய்க்கோ எனக்கு அவர் தமிழ்நாட்டின் சிஎம் என்ற வகையில் அவருக்கு எனக்கு மதிப்பு இருக்கலாம். எங்கட சகோதரி கணவர் என்ற வகையில் நான் சங்கீதாக்கு தான் நான் சப்போர்ட் ஆயிப்பேன். யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு தமிழ் பெண் எங்கட சகோதரி. இதுதான் எங்கட முக்கியம். இது நாங்கள் அதை நினைச்சு வரக்கூடிய காலில் சில வேலைகளை செஞ்சோம்னு சொன்னால், இல்லாட்டி நாங்கள் கச்சத்தீவை கொடுக்குறோம்னு சொன்னால் என்ன நடக்கும்? அவங்க கச்சத்தீவை எடுத்து யாழ்ப்பாணத்தில் எங்கட மீனவர்கள் எங்கே போய் மீன் பிடிக்கிறது. இதனால் நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் ஒரு நாட்டின் பாராளுமன்றத்தில் பேசற்கு முந்தி சிந்தித்து பேச வேண்டும் என்று அந்த உறுப்பினருக்கு விளங்கி கேட்கக்கொள்ள அவருக்கு நிச்சயமாக நாங்கள் சொல்லிக் கொள்வோம்.